ஆதன் நியூஸ் நேயர்களுக்கு வணக்கம். நான் பத்மாவதி. விரிவான செய்திகளை பார்ப்பதற்கு முன் தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். டெல்லியின் புதிய முதலமைச்சர் யார்? நாளை நடைபெறும் பாஜக எம்எல்ஏ கூட்டத்தில் தேர்வு செய்யப்பட வாய்ப்பு. பிரயாக்ராஜ் மகா கும்பமேளா விழாவில் தொடர்ந்து குவியும் பக்தர்கள். இதுவரை 53 கோடி பேர் திரிவேணி சங்கமத்தில் புனித நீராடல். உச்சநீதிமன்றத்திலும் உயர்நீதிமன்றங்களிலும் நீதிபதிகள் நியமனம் முறையாக நடைபெறவில்லை. முன்னாள் நிதியரசர்கள் கடும் அதிருப்தி. அதிமுகவில் மீண்டும் இணைய தனக்கு யாரும் சிபாரிசு செய்ய தேவையில்லை. முன்னாள் முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வம் திட்டவட்டம். ஈஷா யோக மைய சிவராத்திரி விழாவில் பங்கேற்கும் மத்திய அமைச்சர் அமித்ஷா வரும் 25ஆம் தேதி கோவை வருகை. கன்னியாகுமரி இலங்கை தமிழர் முகாமில் கட்டப்பட்ட புதிய வீடுகள் 90 வீடுகளை பயனாளிகளுக்கு அமைச்சர்கள் வழங்கினர். இனி தொடர்வது விரிவான செய்திகள். மும்மொழி கொள்கையில் மத்திய அரசு ஹிந்தியை திணிக்கவில்லை என மத்திய கல்வி அமைச்சர் தர்மேந்திர பிரதான் தெரிவித்துள்ளார். இதுகுறித்து கருத்து தெரிவித்துள்ள அவர், தேசிய கல்விக் கொள்கை பிரதமரின் கனவு திட்டம் என்றும் இதை செயல்படுத்துவதில் மத்திய அரசு உறுதியாக இருப்பதாகவும் கூறினார். தமிழ் ஆங்கிலத்துடன் மற்றொரு இந்திய மொழியை தமிழக மாணவர்கள் கற்பதில் என்ன தவறு என கேள்வி எழுப்பிய அவர், மூன்றாவதாக இந்திய மொழி ஒன்றை கற்றுக்கொள்ள சொல்கிறோமே தவிர ஹிந்தியை திணிக்கவில்லை என தெரிவித்துள்ளார். தேசிய கல்விக் கொள்கை தாய்மொழிக்கு முக்கியத்துவம் தருகிறது என்றும் தாய்மொழி பழமையானது என்றும் அமைச்சர் தர்மேந்திர பிரதான் தெரிவித்துள்ளார். அதிமுகவில் மீண்டும் இணைவதற்கு யாரும் தனக்கு சிபாரிசு செய்ய தேவையில்லை என முன்னாள் முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வம் தெரிவித்துள்ளார். மதுரை விமான நிலையத்தில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், பிரிந்து கிடக்கின்ற அதிமுகவினர் அனைவரும் இணைய வேண்டும் என்று தான் கூறியதாகவும், யாரிடமும் தன்னை கட்சியில் மீண்டும் சேர்த்து விடுமாறு சொன்னதே கிடையாது எனவும் தெரிவித்தார். ராஜன் செல்லப்பா இதை புரிந்து கொள்ள வேண்டும் என கூறிய ஓ பன்னீர்செல்வம், அனைவரும் ஒன்றிணைந்தால்தான் எல்லா தேர்தலையும் அதிமுக எதிர்கொண்டு திமுகவை வீழ்த்த முடியும் என தெரிவித்தார். தமிழக மக்கள் இருமொழி கொள்கையை தான் உயிர் மூச்சாக நினைத்துக் கொள்கிறார்கள் என்றும் இதில் எந்தவித மாற்றமும் இல்லை என்றும் அவர் கூறினார். நாடாளுமன்ற தேர்தலில் தனக்கு எதிராக 6 பன்னீர்செல்வத்தை தேடி கண்டுபிடித்து வந்து நிறுத்தியவர் RB உதயகுமார் தான் என ஓ பன்னீர்செல்வம் குற்றம் சாட்டினார். உச்சநீதிமன்றத்திலும் உயர்நீதிமன்றங்களிலும் நீதிபதிகள் நியமனம் முறையாக நடைபெறவில்லை என ஓய்வு பெற்ற நீதிபதி சந்துரு குற்றம் சாட்டியுள்ளார். ஓய்வு பெற்ற மற்றொரு நீதிபதியான ஹரி பரந்தாமனுடன் இணைந்து கூட்டாக பேட்டியளித்த அவர், நீதிபதிகள் நியமனத்தில் சமூக நீதி பின்பற்றப்படவில்லை என்பது நன்றாகவே தெரிகிறது என கூறினார். நீதிபதி பணியிடங்களில் SC, ST, OBC பிரிவினருக்கு போதிய அளவில் முன்னுரிமை வழங்கப்படுவதில்லை என்றும் குறிப்பிட்ட அவர், 79% நீதிபதி பணியிடங்கள் உயர் சமூக மக்களுக்கு நாடு முழுவதும் வழங்கப்பட்டு வருவதாகவும் விமர்சித்தார். இதேபோல் ஓய்வு பெற்ற நீதிபதி ஹரி பரந்தாமனும் இதே குற்றச்சாட்டை முன்வைத்து பேசினார். உச்ச நீதிமன்ற நாடாளுமன்ற வழிகாட்டுதல் படி நீதிபதிகள் நியமனம் நடப்பதில்லை என அவர்கள் குறை கூறினார்கள். UGC வரைவு அறிக்கையை உடனடியாக மத்திய அரசு திரும்ப பெற வலியுறுத்தி திருச்சியில் உள்ள தபால் நிலையத்தை முற்றுகையிட்டு இந்திய மாணவர்கள் சங்கத்தினர் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். பல்கலைக்கழக மானியக் குழு விதிகளில் ஒன்றிய அரசு திருத்தம் செய்திருப்பது மாநில உரிமைகளுக்கு எதிராக உள்ளது என தமிழகம் உள்ளிட்ட பல்வேறு மாநிலங்கள் எதிர்ப்பு தெரிவித்து வருகின்றன. பல்கலைக்கழக மானியக் குழு வரைவை திரும்ப பெற வலியுறுத்தியும், கட்டாய ஹிந்தி திணிப்பு உள்ளிட்ட மும்மொழி கொள்கைக்கு எதிராகவும், கல்வி நிதியை நிறுத்தி வைத்துள்ள மத்திய அரசின் சட்டவிரோத சர்வாதிகார போக்கை கண்டித்தும் திருச்சி தலைமை தபால் நிலையத்தை முற்றுகையிட்டு இந்திய மாணவர் சங்கத்தினர் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். பொறுப்புடன் பேச வேண்டிய மத்திய கல்வி அமைச்சர் தமிழகத்திற்கு கல்வி நிதியை தர முடியாது என மிரட்டுவது மாநிலத்திற்கு எதிரான போர் பிரகடனம் போல தெரிகிறது என திருப்பூர் நாடாளுமன்ற உறுப்பினர் சுப்பராயன் குற்றம் சாட்டியுள்ளார். திருப்பூரில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், ஹிந்தி படிக்காதீர்கள் என யாரும் கூறுவதில்லை என்றும் அதற்காக ஹிந்தியை யாராலும் திணிக்க முடியாது, அதனை எதிர்ப்போம் என்றும் கூறினார். பாஜக ஆளும் மாநிலங்களில் வேலையில்லா திண்டாட்டம் அதிகரித்திருப்பதன் காரணமாகவே அம்மாநில தொழிலாளர்கள் பெரும்பாலும் தமிழகத்தை நோக்கி படையெடுக்கின்றனர் என சுட்டிக்காட்டிய அவர், இதனால் கோவை, திருப்பூர், ஈரோடு போன்ற இம்மாவட்டங்களில் கட்டமைப்பை மேம்படுத்த வேண்டியிருப்பதாகவும் தெரிவித்தார். கோவை மாவட்டத்தில் அமைந்திருக்கும் ஈஷா யோகா மைய சிவராத்திரி விழாவில் பங்கேற்பதற்காக மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா வரும் 25ஆம் தேதி தமிழகம் வருகிறார். அங்கு நடைபெறும் மகா சிவராத்திரி விழாவில் பங்கேற்கும் அவர் அதன் பின்னர் வேறு சில நிகழ்ச்சிகளிலும் கலந்து கொள்கிறார்.
வரும் 26ஆம் தேதி கோவையில் இருந்தபடியே காணொலி காட்சி மூலமாக திருவண்ணாமலை, கோவை உள்ளிட்ட 5 மாவட்டங்களில் கட்டப்பட்டுள்ள பாஜக அலுவலகங்களையும் மத்திய அமைச்சர் அமித்ஷா திறந்து வைக்கிறார். சென்னையில் கஞ்சா மற்றும் உடல்வலி நிவாரண மாத்திரைகளை பதுக்கி வைத்து விற்பனை செய்ததாக 4 பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர். சென்னை சிந்தாதிரிப்பேட்டை பகுதியில் ஒரு வீட்டில் வைத்து கஞ்சா மற்றும் வலி நிவாரண மாத்திரைகள் விற்பனை செய்யப்படுவதாக கிடைத்த தகவலின் பேரில் போலீசார் அங்கு சென்று விசாரணை நடத்தினர். அப்போது அங்கு மறைத்து வைக்கப்பட்டிருந்த மாத்திரைகள் மற்றும் கஞ்சா போதைப் பொருளை பறிமுதல் செய்தனர். இது தொடர்பான விசாரணைக்கு பிறகு சரத்குமார், சேராமன், மகேஷ், முகமது சாதிக் ஆகிய 4 பேரை கைது செய்த போலீசார் அவர்களிடமிருந்து போதைப் பொருள் மற்றும் வலி நிவாரண மாத்திரைகளை பறிமுதல் செய்தனர். மேலும் அவர்கள் பயன்படுத்திய இருசக்கர வாகனம், செல்போன் ஆகியவற்றையும் பறிமுதல் செய்யப்பட்டன. உத்தரப்பிரதேசத்தில் நடைபெற்று வரும் மகா கும்பமேளாவில் இதுவரை 53 கோடி பேர் பங்கேற்று திரிவேணி சங்கமத்தில் புனித நீராடியுள்ளதாக உத்தரப்பிரதேச அரசு தெரிவித்துள்ளது. உலகின் மிகப்பெரிய ஆன்மீக கலாச்சார நிகழ்வாக கருதப்படும் மகா கும்பமேளா உத்தரப்பிரதேசத்தின் பிரயாக்ராஜ் நகரில் நடைபெற்று வருகிறது. கங்கை, யமுனை, சரஸ்வதி ஆகிய நதிகள் கூடும் திரிவேணி சங்கமத்தில் நாள்தோறும் லட்சக்கணக்கான பக்தர்கள் புனித நீராடி வருகின்றனர். கும்பமேளா நிறைவடைய இன்னும் 8 நாட்களே உள்ள நிலையில் நாளுக்கு நாள் பக்தர்களின் கூட்டம் அலைமோதுகிறது. இதுவரை சுமார் 53 கோடி பேர் புனித நீராடியுள்ளதாக மாநில அரசு தகவல் தெரிவித்துள்ளது. பிரயாக்ராஜ் ரயில் நிலையத்தில் ஏராளமான பக்தர்கள் குவிந்து வருவதால் கூட்டத்தை நிர்வகிக்க காவல்துறை அதிகாரிகள் தொடர்ந்து பணியில் ஈடுபட்டு வருகின்றனர். கூட்ட நெரிசலை குறைக்கும் வகையில் சிறப்பு ரயில்களை இயக்க ரயில்வே முடிவு செய்துள்ளது. ஈரோடு மாநகராட்சியுடன் மேட்டுநெசவம்பாளையம், கதிரம்பட்டி ஊராட்சிகளை இணைப்பதற்கு எதிர்ப்பு தெரிவித்து வீட்டு வசதித்துறை அமைச்சர் முத்துசாமியிடம் கிராம மக்கள் மனு அளித்தனர். ஈரோடு மாநகராட்சியோடு மேட்டுநெசவம்பாளையம் ஊராட்சியை இணைத்தால் மக்களின் வாழ்வாதாரம் மிகவும் பாதிப்படையும் என்பதால் அது தொடர்பான அரசாணையை ரத்து செய்ய வேண்டும் என்றும், ஊராட்சியாகவே செயல்பட ஆணை வழங்குமாறும் அப்பகுதியை சேர்ந்த 300க்கும் மேற்பட்டோர் மாவட்ட ஆட்சித்தலைவரிடம் மனு வழங்க கூடியிருந்தனர். இதனை அறிந்த அமைச்சர் சு. முத்துசாமி பொதுமக்களிடம் பேச்சுவார்த்தை நடத்தி மனுவை பெற்றுக்கொண்டார். மாவட்ட ஆட்சித்தலைவரிடம் அதனை வழங்குவதாகவும் தெரிவித்தார். கன்னியாகுமரி பெருமாள்புரத்தில் இலங்கை தமிழர் மறுவாழ்வு முகாமில் உள்ள பயனாளிகளுக்கு புதிய வீடுகளை அமைச்சர்கள் வழங்கினர். 7,5 கோடி ரூபாய் மதிப்பில் 90 வீடுகள் கட்டி முடிக்கப்பட்ட நிலையில் அமைச்சர்கள் தங்கம் தென்னரசு, ஆவடி நாசர் ஆகியோர் வழங்கினர். இந்த வீடுகளை பயனாளிகளிடம் ஒப்படைக்கும் நிகழ்ச்சியில் அமைச்சர் தங்கம் தென்னரசு, ஆவடி நாசர் ஆகியோர் கலந்து கொண்டனர். மேலும் புதிதாக கட்டப்பட உள்ள வீடுகளுக்கும் அடிக்கல் நாட்டினர். டெல்லி ராம்லீலா மைதானத்தில் வரும் 20ஆம் தேதி பாஜகவின் புதிய அரசு பதவியேற்பு விழா நடைபெறும் என தகவல்கள் வெளியாகியுள்ளன. கடந்த 5ஆம் தேதி நடைபெற்ற டெல்லி சட்டப்பேரவை தேர்தலில் மொத்தமுள்ள 70 தொகுதிகளில் 48 தொகுதிகளில் வெற்றி பெற்று 26 ஆண்டுகளுக்கு பிறகு பாஜக மீண்டும் ஆட்சியை கைப்பற்றியது. அரவிந்த் கெஜ்ரிவாலை தோற்கடித்த பர்வேஷ் வர்மா, பாஜகவின் முன்னாள் தலைவர்கள் விஜேந்திர குப்தா மற்றும் சதீஷ் உபாத்யாயா ஆகியோரின் பெயர்கள் டெல்லி முதலமைச்சர் பதவிக்கு பரிசீலிக்கப்படுகின்றன. முதல்வரை தேர்ந்தெடுப்பதற்காக பாஜக சட்டப்பேரவை உறுப்பினர்கள் கூட்டம் நாளை நடைபெற உள்ளது. இந்த கூட்டத்தில் முதல்வர், அமைச்சர்கள் தேர்வு செய்யப்படுவார்கள் என்றும், வரும் 20ஆம் தேதி மாலை ராம்லீலா மைதானத்தில் புதிய அரசு பதவியேற்பு விழா நடைபெற உள்ளதாகவும் தகவல்கள் வெளியாகியுள்ளன. மாமல்லபுரம் ஸ்ரீ தலசயன பெருமாள் கோயிலில் சுவாமி தரிசனம் செய்த நடிகர் சிவகார்த்திகேயனுடன் பக்தர்கள் மற்றும் நரிக்குறவ பெண்கள் செல்ஃபி எடுத்து மகிழ்ந்தனர். 108 வைணவ திவ்ய திருத்தலங்களில் 63வது ஸ்தலமாக விளங்கும் செங்கல்பட்டு மாவட்டம் மாமல்லபுரத்தில் உள்ள ஸ்ரீ தலசயன பெருமாள் கோவிலுக்கு நடிகர் சிவகார்த்திகேயன் தனது பிறந்த நாளை ஒட்டி வேட்டி சட்டை அணிந்து சுவாமி தரிசனம் செய்ய வருகை தந்தார். தனது மனைவியுடன் வந்த சிவகார்த்திகேயன் கருடாழ்வார் சன்னதியில் பஞ்சமியை முன்னிட்டு சிறப்பு பூஜையும், தலசயன பெருமாள், நிலமங்கை தாயார் சன்னதியில் சுவாமி தரிசனமும் செய்தார். அப்போது கோயிலுக்கு வந்த பக்தர்கள் முண்டியடித்துக் கொண்டு அவருடன் புகைப்படம் எடுத்து மகிழ்ந்தனர். அப்போது அங்கு வந்த நரிக்குறவ பெண்களுடன் சிவகார்த்திகேயன் செல்ஃபி எடுத்துக் கொண்டார். இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவடைகின்றன. வணக்கம்.